ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வித்தியாசமான இட்லி பொடி செஞ்சுக்கலாம். இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இலை. நான் 10 நாளாக காய வச்சிருக்கேன் நிழல்ல. பாம்பேயில் மணத்தக்காளி கீரை கிடைக்கிறதுல என் பையனுக்காக இட்லி பொடி செஞ்சுக்கலான்ட்டு 1 கப்பு கடல் பருப்பு, அதுக்கு டபுளாக இந்த ஆழாக்கு 2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு எள்ளு, 25 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 1 கைப்பிடி, புளி கொஞ்சம் இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக, பெருங்காயம், பூண்டு, உப்பு, இவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அரைக்கிறது தான் இந்த இட்லி பொடி. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் மட்டும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம மணத்தக்காளி கீரையை வறுத்துக்கலாம். இது பாம்பேயில் கிடைக்கிறது இல்லை, பொடியாக கொடுத்து விட்ருக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம எள்ளும் வறுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையும் மிளகாயும் அரைச்சிக்கலாம். எள்ளையும் பூண்டையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சுவையான மணத்தக்காளி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.